ஷர்மிளா வணக்கம். ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், ராமேஸ்வரத்தில் தன்னை காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவியை இளைஞர் கத்தியால் குத்தி படுகொலை செய்ததாக வரக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், காலை நேரத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலைக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வியும் அந்த அறிக்கையில் அவர் முன்வைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பட்டப்பகலில் பள்ளி மாணவியை கொலை செய்யும் அளவிற்கு குற்றவாளிக்கு இவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கையும் பெண்கள் பாதுகாப்பையும் முழுமையாக குழி தோண்டி புதைத்து விட்டதே இத்தகைய கொடூர குற்ற செயல்களுக்கு முழு காரணம் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை உங்கள் ஆட்சியில் அடுத்த நிமிடம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்ற அச்சத்துடனேயே ஒவ்வொரு பொழுதையும் பெண்கள் கடக்க வேண்டிய அவல சூழல் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவு இல்லையா என்றும், இதற்கு நீங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டாமா என்றையும் காட்டமான கருத்தையும் விமர்சனத்தையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். மேலும் பெண்ணியம் போற்றும் தமிழகத்தை பெண்கள் பாதுகாப்பாக நடமாடவே முடியாத மாநிலமாக மாற்றி விட்டீர்களே, இது உங்களை உறுத்தவில்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ராமேஸ்வரம் பள்ளி மாணவியை கொலை செய்த குற்றவாளிக்கு உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். ஷர்மிளா.